நம்ம இந்த ஜேர்னியை தாம்பரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தாம்பரம் டு விழுப்புரம். இப்போ வாங்க தாம்பரத்துக்கு உள்ளே போகலாம். இப்போ நீங்க பார்க்கறது தான் இந்த 66045 தாம்பரம் டு விழுப்புரம் பேசஞ்சருங்க. இப்போ நான் டிக்கெட் எடுத்துட்டேன். இந்த மெமு ட்ரெயின் ஜேர்னியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொதுவாக காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து ஒரு 3 ட்ரெயின் விழுப்புரம் போகிறதுக்கு அவைலபிளாக இருக்கும். காலையில் 5 மணிக்கு வந்தே பாரத் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்க்கார் ட்ரெயின் ஒன்று இருக்குது. அப்புறம் 6:35க்கு பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சேரன் எக்ஸ்பிரஸும் இருக்குது. அது எல்லாமே மிஸ் பண்ணிட்டீங்க, ஏந்து வர்றதுக்கே லேட் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 9:45க்கு தாம்பரம் டு விழுப்புரம் இந்த மேமு எக்ஸ்பிரஸ் இருக்குது. இதை நீங்கள் சூப்பராகவே ட்ரை பண்ணலாம். சீட் கம்ஃபர்டபுள்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஆனால் வீக்கெண்டில் இருக்கான்றதை நான் உங்கள்கிட்ட கேட்டு சொல்லிடுறேன். 6 days இருக்குது. இது ஒரு மேமு ட்ரெயின்றதுனால உங்களுக்கு டாய்லெட் வசதியும் அவைலபிளாக இருக்குது. இந்த ட்ரெயின் தாம்பரத்தில் இருந்து டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு வரைக்கும் எல்லா ஸ்டாப்பிங்லேயே நின்றுட்டு தாங்க வரும். சூப்பரான ஒரு ட்ரெயின் தாங்க இது. நீங்கள் திருவான்மியூர்லேருந்து ஆகட்டும், கிளாம்பாக்கத்துலேருந்து எல்லாமே விழுப்புரம் போகிறதுக்கு குறைஞ்சது 3 மணி நேரத்துலேருந்து 3.5 மணி நேரம் வரைக்கும் ஆகும். பட் இந்த ட்ரெயினும் உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த டைமிங் 3 ஹவர்ஸில் நீங்கள் மேக்ஸிமம் ரீச் பண்ணிடலாம். 9:45க்கு எடுக்கிற வண்டி 1:10க்கு மேக்ஸிமம் வந்து விழுப்புரம் வந்து ரீச் பண்ணிடும். அதே நேரத்தில் 1:45க்கு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி திரும்ப இங்கே தாம்பரம் வருங்க. செங்கல்பட்டு தாண்டி இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். செங்கல்பட்டுக்கு அடுத்ததாக உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன ஸ்டாப்பிங்ஸ்லாம் வரும். மதுராந்தகத்துக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ராக தாங்க மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். 11:51 திண்டிவனம். மயிலம் முருகன் கோவில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிங்க. மயிலம் முருகன் கோவில் போகணுன்னு ஆசைப்படுறவங்க நம்ம சேனல்லையே சர்ச் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த மலைக்கு மேலே ஏறி போய் முருகனை பார்க்கும்பொழுது சூப்பராக இருக்கும். தாம்பரம் டு விழுப்புரம் இந்த மேமு எக்ஸ்பிரஸ் வந்து நல்ல ஸ்பீடில் தாங்க போகும். அதுவும் கம்மி ஃபேரில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா இந்த ரூட்டில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 2 ட்ராக் தான். இதில் பின்னாடி வந்து உங்களுக்கு பொதுவாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வண்டிக்கு வழிவிட்டோம்னா இவங்க ஸ்பீடாக தான் போய் ஆகணும். ஒரு நல்ல ட்ரெயின் தாம்பரம் டு விழுப்புரம். விழுப்புரத்துக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக தான் இருக்குது. பட் அதை விட பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் தான். தாம்பரத்துலேருந்து விழுப்புரம் வந்து விழுப்புரம் ஒரு மெயின் ஜங்ஷன். விழுப்புரத்துலேருந்து நீங்கள் எந்த ஊருக்கு வேணால் போகலாம். இங்கேருந்து நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. தாம்பரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இப்போ நான் விழுப்புரம் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டேங்க. இதே மாதிரி நிறைய பஸ் அண்ட் ட்ரெயின் ரூட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட பீப்புள்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.